அவர் கடவுள் தன் வாழ்க்கை போகும்போது நாங்கள் மாத்திரம் எப்படி அந்த நிம்மதியாக இருக்க முடியும்? அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் போதாது, இந்த விண்ணப்பம் போதாது, இந்த ஜெபம் போதாது, இன்னும் கூட உற்சாகத்தோட வாசல அப்பா ராஜ்யங்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குகிற தேவனே, 50 வருடகால ராஜ்யத்தை தள்ளி உங்களுக்கு சித்தமான ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கிறீரே. ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் நீங்க ஞானத்தை கொடுங்க. எப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை கொண்டு வரணும், இன்னொரு நாட்டை பொறாமையோடு பார்க்காதபடி ஒவ்வொரு நாட்டினுடைய முன்னேற்றம் தான் உலக நாடுகளினுடைய வளர்ச்சி என்பதை ஒவ்வொரு புரிந்து கொள்ள வேண்டுமாய் சொல்லிக்கிறேன். உக்ரைன் அப்பா இன்னும் அப்படி எவ்வளவோ வேதனைகள் அந்த நாடே உயிர்குழந்தை போய்விட்டு மனம் இறங்குங்க. இஸ்ரேலுக்காக மனம் இறங்குங்க, அமெரிக்காக மனம் இறங்குங்க, ரஷ்யாவுக்காக மனம் இறங்க, உக்ரைனுக்காக மனம் இறங்க, காசாவுக்காக மனம் இறங்குங்க. ஆப்கானிஸ்தான் சண்டை நாடுன்னு சொல்ற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கு. மக்கள் இன்னும் குகையில வாழ்ந்து நிலைப்பாட்டெல்லாம் மாற்றுங்க. பாகிஸ்தானுக்காக மக்கள் ஒற்றுமையாய் வாழ உதவி செய்யுங்க. நீர் மாத்திரமே எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரியாய் செயல்படுவீர். ஜெபத்தினை அங்கீகரிப்பீர், ஏற்றுக்கொள்வீர். இந்த நாளில் கூட உடைய தாசனை மறைத்து நீர் எங்களோடு கூட என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறீரோ சித்தத்தின்படி எங்களை தேற்றும்படியான வார்த்தைகளை நீர் அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுங்க, வழிநடத்துக. துதிகளை மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்ட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பாடுகளை ஜெயிக்க மகிழ்ச்சியாய் நான் வாழ துணை நிற்பவரை ஸ்தோத்திரம். வார்த்தையால் தேற்றி வல்லமையால் நிரப்பி நடத்துபவரே என்றும் ஸ்தோத்திரம். வார்த்தையால் தேற்றி வல்லமையால் நிரப்பி நடத்துபவரே என்றும் ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். வலைக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து கடைசி ஜெபம் கொடுத்து நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய திருச்சபையில் இருக்கிற அருமையான சாந்தி அக்காவுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அவரு வீடு கட்டுகிற காரியத்தில் இருக்கிற எல்லா தடைகளும் மாறணும். அவர்களுக்கு இயேசு நமக்கு விடுதலை கொடுப்பான். அந்த வீட்டை கட்டி முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு ஒவ்வொரு வாரமும் வந்து காணிக்கை செலுத்திக் கொண்டிருக்கிறார். அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் நிறைவாய் மாற்றும்படியான், சீக்கிரமாய் அந்த வீட்டை கட்டி முடிக்கும்படியான், அந்த இருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் மாற்றும்படியான் நாம் ஜெபிக்க போகிறோம். அதே போல அருமையான நம்முடைய திருச்சபை சார்ந்த ரமாதேவிக்காக ஜெபிக்க போகிறோம். அவருடைய சரீரத்துல பலவிதமான பலவீனங்கள், சிஎம்சி மருத்துவமனையில அடிக்கடி போய் பார்த்து அநேக மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டோம், பலவீனம் குறைவில்லை. எனவே அந்த மகளுக்கு ஒரு பெரிய விடுதலையை அந்த கட்டளையிடணும்னு சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். அதே போல அருமையான பிள்ளைகள் இமானுவேலுக்கும் இவானிலுக்கும் அந்த ஒரு நல்ல ஒரு திருமண காணிகளை வாய்ப்பு பண்ணணும், தடைகளை மாற்றணும். அருமையான இமானுவேலுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களையும் அது மாற்றணும்னு சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னும் அருமையான நம்முடைய சகோதரி ஜோதி பையாக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அவருடைய கால் பகுதியில் இருக்கிற வீக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய், அந்த கால் வலியிலிருந்து அவங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை அந்த ஒரு கட்டளையிடபடியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னும் யாரார் என்னென்ன விண்ணப்பத்தோடு ஜெபத்தோடு இருக்கிறார்களோ அவருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்படியாய் ஞானமணி அம்மாவுக்காக, லாசர் அம்மாவுக்காக, அருமையான பால்தாசனுடைய மனைவி எம்எல்ஏ பிளாரன்ஸுக்காக, பார்த்தசாரதி விருதுக்காக, இன்னும் யாராவது சுகவீனமாய் பலவீனமா இருக்கிற ஒவ்வொருவரையும் இருக்காங்க நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய ஆயர் அவர்கள் கூட, மூத்த ஆயர் அவர்கள் கூட கேரளா சென்று வந்து இப்பொழுது ஃபீவர் கோல்டுனால படுத்து கொண்டிருந்தாங்க.
எனவே அவருக்காக கூட நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? எல்லாரும் முடிந்தவர்கள் கடைசி ஜெபம் முழங்கால் நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வளர்ந்து நாங்கள் தகப்பனே, ஏசப்பா, நாங்கள் உபவாசத்தோடு காத்திருந்து ஜெபிக்கிறோம் சாமி. நீங்க எங்களுடைய ஜெபத்துக்கு செவியை சாய்த்து நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களையும் நீங்க கேட்டு அதற்கான பதிலை கொண்டு நான் வரேன். ஏசப்பா, அந்த நாளிலே அருமையான சாந்தியற்காக நாம் ஜெபிக்கிறோம். உண்மை அறியாத ஒரு சகோதரி, ஆனாலும் உண்மை ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிட்ட போனா நம்முடைய குறைகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவாய் மாற்றுவார், எல்லா தடைகளையும் மாற்றுவார் என்று சொல்லி அவர் ஒவ்வொரு வாரமும் வந்து காணிக்கை செய்து செலுத்தி ஜெபித்துக் கொண்டிருக்காங்க. அவருடைய வீடு கட்டுகிற காரியத்தில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீங்க மாற்றணும். ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை மக்களுடைய வாழ்க்கையில் நீங்க செய்யப்படலாம். கால வழியில நான் அர்ப்பணி பேசலாம். அருமையான எங்களுடைய சகோதரி ரமாதேவிக்காக ஜெபிக்கும். ஆண்டவரே, அந்த சகோதரியுடைய சரீரத்தில் எல்லா பலவீனங்களையும் நீங்க மாற்றி இந்த ஆராதனை முடிவதற்குள்ளாக ஒரு அற்புதத்தை, ஒரு பரிபூர்ண சுகத்தை அந்த மகளுக்கு நீங்க கட்டளையிட்டபடியாக ஜெபிக்கிறோம் சாமி. அருமையான எங்களுடைய சகோதரி ஜோதிபையா பக்கம் ஜெபிக்கிற சாமி. அது பலவீனத்தில் நீர் பலனாயிருந்து மட்டுமாய் பாதுகாத்தீங்க. அந்த கால் பகுதியில் இருக்கிற வீக்கத்திலிருந்து அவங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை ஆண்டவரே, உங்களுடைய காயப்பட்ட கரம் நாளிலே தொடுபடியாய் உங்களுடைய பலத்தினாலே அக்காவை பலப்படுத்தும்படியாய் சொல்லிக்கிறோம். அருமையான எங்களுடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இமானுவேலுக்காக சொல்லிக்கிறோம். சகோதரருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறட்டும். அடிக்கடி வருகிற எல்லா பலவீனங்களையும் நீங்க மாற்றி ஆண்டவர் சகோதரி நீங்க பலப்படுத்தும்படியா உங்களுடைய காயப்பட்ட கரம் மகனை தொடுபடியா சொல்லிக்கிறோம். கொண்டு விடுகிற எல்லா பயத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். நீங்க மகனை தொடுத்து சுகப்படுத்தி பலப்படுத்தி நல்ல ஒரு திருமண காரியத்தை வாய்ப்பு பண்ணி மகனுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை நீங்க கட்டிட்டபடியா சொல்லிக்கிறோம். அருமையான மகளுக்காக ஜெபிக்கிற சாமி. மகளை தொடு மகளை ஊழியத்தை கண்டு நீங்க தெரிந்து கொண்டிருக்கீங்க. நல்ல தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்திருக்கீங்க. நல்ல ஜெபிக்கிற வரத்தை கொடுத்திருக்கீங்க. நல்ல பாடக்கூடிய வரத்தை கொடுத்திருக்கீங்க. மகளை ஆசீர்வதிங்க. மகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதி. நல்ல ஒரு திருமண காரியங்களை எங்க மகளுக்கு வாய்க்கப்பட்டபடியாக சொல்லிக்கிறோம். ஒரு ஜுபலை நாங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் உண்மை அறியாத ஒரு தகப்பனா ஒவ்வொரு வாரமும் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறார். அவருடைய பலவனத்தில் நீர் பலனாயிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். எங்களை இப்படி ஆனந்தக்காக ஜெபிக்கிற சாமி. உங்களுடைய காயப்பட்ட கதை அவர்களை தொடுபடியா ஆண்டவருடைய ஞானமணி அம்மாவை, லாசர் அம்மாவை உங்களுடைய காயப்பட்ட கரம் தொடர்படியாக சொல்லிக்கிறோம். இன்னும் யாரால் சுகவீனமாய் பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு துறையிலும் ஜெபிக்கிறோம். அருமையான மகள் ஜாயிஸ்க்காக ஜெபிக்கிற சாமி. அவருடைய மகளுடைய வாழ்க்கை இருக்கிற எல்லா சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை மாற்றி பலத்தினால இடைக்கட்டமாய் அதிகமாய் துதிக்கிற ஆராதிக்கிற மகளாய் மாற்றி அவருடைய மூத்த ஆயர் அருமையான சனிலை நாம செய்ய ஜெபிக்கிறோம். அவருடைய பலவீனத்தில் நீர் பலனாய் நம்முடைய பலத்தினால அவரை இடைக்கட்ட முடியும். அவர் சரீரத்தில் இருக்கிற எல்லா ஜடத்திலிருந்து சளியிலிருந்து விடுதலைப்படுத்த முடியும். கால வேலையை அர்ப்பணிக்கிறாங்க. வந்திருக்கிற எல்லா திருச்சபை விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய பாதப்படி அர்ப்பணிக்கிறேன். அவருடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நீங்க கேட்டு விடுதலையை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை அங்கேயிடப்படியாக அருமையான சகோதரி காயத்திற்காக ஜெபிக்கிறோம் சாமி. அவருடைய கணவருக்காக 2 பிள்ளைகளும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து நீங்க விடுதலை கொடுக்கபடியா கொடுத்திருக்கிற பெருமை தான் சொல்றேன். தொடர்ந்து பிரசனம் அவளோடு தொடர்ந்தபடியா எங்கள் மத்தியில் வந்திருக்கிற அருமையான சகோதரர் ஊழியக்காரர் மாற்றினாங்க ஜெபிக்கிறோம். அவருடைய மனைவிக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர் கொடுத்த நல்ல சுகத்துக்காக ஜெபிக்கிறோம். அவரை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாய் அவருடைய வார்த்தைகள் அநேகரை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளாய், அநேகரை தொடுகிற வார்த்தைகளாய், அநேகருக்கு விடுதலை கொடுக்கிற வார்த்தைகளாய் வெளிவரும். அவர் எடுத்து நீங்க வல்லமையாய் பயன்படுத்த நான் சொல்லிக்கிறோம். என்னுடைய ஆலயத்தை கூட படி கலக்கிறாங்க. என்னுடைய பழைய ஆலயத்தை கூட படி கலக்கிறாங்க. சீக்கிரமாய் திறக்கும்படி என்ன வழியில திறந்து நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறோம். உங்களுடைய மகிமையின் பிரசனம் எங்களோடு கூட சொல்லிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு மஞ்சு மக்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் இப்பொழுது சாட்சியின் நேரம்.
ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்திருந்தால் நீங்க சாட்சியாய் வந்து நிற்கலாம். என்னை கூட ஆண்டவர் சாட்சியாய் இந்த இடத்துல நிறுத்திருக்கின்றார். முதலாவது என்னுடைய சாட்சியை நான் சுருக்கமாய் நான் அவரோடு பகிர்ந்து கொள்கிறேன். கடந்த மாதம் நாம் எல்லாரும் 4 மாவடி போய் வந்தோம். அந்த புரோகிராம் ஆரம்பித்தோடனே நான் ஒவ்வொரு நாளும் முழங்கால் பண்ணிட்டு எனக்கு ஒரு 42 பேரை கூட்டிகிட்டு போகிறேன் சாமி. ஒரு சிலர் வயதானவர்கள் இருக்கிறாங்க, எப்படி நான் கூட்டிகிட்டு வர்றது, நீங்கள் உங்களுடைய பிரசனை எங்களோடு கூட இருக்கணும்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்த பொழுது ஆண்டவர் அந்த பிரயாணத்தை மேற்கு பண்ணி சுகபத்திரமாய் சென்று சுகபத்திரமாய் நாம் வீடு வந்து சேர ஆண்டவர் கிருபை செய்தார். எனவே அதை நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்ல நடந்துகிறேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என்னுடைய மகள் BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடித்து இப்பொழுது MA ஜாயின் பண்ணும்படியான கிருபை ஆண்டவர் கொடுத்தார். எனவே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய மகன் 9th முடித்து இப்பொழுது 10th போயிருந்தான். எனவே பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்திலே ஆண்டவர் எங்களோடு கொடுத்து பிள்ளைகளோடு ஆண்டவர் வண்ணத்து வருகிறார் பிடிப்பாங்க. அது மாத்திரமல்ல, உன்னுடைய இந்த மே மாதத்துல என்னுடைய வீட்டினுடைய எங்கள் அப்பா எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார். ஆனால் பட்டா சேஞ்ச் பண்ணோம். நிறைய இடத்துல அலைஞ்சேன், ஒன்றும் முடியல. ஆனாலும் ஆண்டவர் அற்புதமாய் அதிசயமாய் இந்த பட்டா மாற்றத்தை என் பேரில் ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். அதே போல இந்த வரி கட்டத்தில் நேம் கேன்சல் பண்ணோம். அதுக்கும் பல முயற்சி செய்து ஆண்டவர் அந்த வரி கட்டத்தில் என் பேரை மாற்றி கொடுத்தார். அதே போல இந்த கரண்ட் இதில் கூட பெயர் மாற்றம் செய்யணும்னா அநேக ப்ராசஸ், அதில் நிறைய காரியங்களை செய்ய வேண்டும். அதையும் ஆண்டவர் எனக்கு நேர்த்தியாய் செய்து கொடுத்தார். இப்படி பார்த்தீங்கன்னா பல காரியங்களிலே ஆண்டவர் என்னோடு கொடுத்து எல்லா காரியத்திலும் ஆண்டவர் அற்புதமாய் அதிசயமாய் என்னுடைய வாழ்க்கையிலே செய்து கொடுத்திருக்கிறார். ஊழியத்தின் காரியத்தில் கூட அநேக நெருக்கங்கள் வந்தபோது கூட தனியாக ஒரு கரண்ட் எடுக்கணும்னு ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். அதில் கூட ஆண்டவர் தனியாக நம்ம ஆலயத்துக்கு ஒரு கரண்ட் எடுக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார் மனதில். எனவே இப்படி பல காரியங்களை யோசித்து ஆண்டவரிடத்தில் முழங்கால் படிட்டு ஜெபித்து முன்னாடி கூட ஒரு எல்லாரும் ஆலயத்தில் வரும்போது வண்டி விடணும், வெயிலாக இருக்குது, ஒரு ஷீட் ஒன்று போனோம். ரொம்ப நாளாக நான் வாங்கிட்டு அதை நேற்று தினத்தில் அதை செய்து முடிக்கும்படியாய் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இப்படி பல காரியங்களை யோசித்த பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்ட பொழுது ஆண்டவர் அதை நன்மையான காரியங்களாய் ஆண்டவர் மாற்றி கொடுத்திருக்கிறார். எனவே எங்களுடைய குடும்பத்தில் அநேக நன்மைகளை ஆண்டவர் செய்து அற்புதமாய் அதிசயமாய் ஆண்டவர் வண்ணத்து வருகிறார். எனவே ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அதே போல ரொம்ப நாளா இந்த கார் ஓட்டுறதுக்கு கற்றுக்கணும்னு சொல்லி நான் முயற்சி பண்ணேன். இந்த லீவ்ல அந்த கார் ஓட்டுறதுக்கு கூட கற்றுக்கிட்டு அதுக்கான லைசன்ஸ் கூட எடுக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். எனவே பல நன்மைகளை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில நான் என்னென்ன முழங்கால் படித்து கேட்கிறேனோ ஆண்டவர் அதெல்லாம் வச்சு காரியங்களை மயக்கு பண்ணி கொண்டிருக்கணும். எனவே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். வேற யாராவது சாட்சி சொல்ல விரும்பினா எங்க முன்பாக வந்து சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையில கூட என்னை உங்கள் மத்தியில சாட்சியை நிறுத்தின தேவனுக்கு நான் முதலாவது நன்றி சொல்லுகிறேன். கடந்த மாதம் நம்ம 4 மாவடிக்கு போனோம். அந்த 4 மாவடி போறது கர்த்தருடைய கிருபை தான். அவரோட சித்தம் இல்லாம நம்ம போயிருக்க மாட்டோம். அங்க நடந்தது என்னங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். என்னோட அம்மாவோட பேக் மிஸ் ஆயிடுச்சு. அது பேக் மிஸ் ஆச்சு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்களும் எல்லாருமே கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணீங்க, எங்க கூட சேர்ந்து தேடினீங்க. ஆனா அந்த நேரத்துல எங்க குடும்பத்துல அந்த 8 பேருக்கும் ஏற்பட்ட அந்த மன உளைச்சல் ஆனது எப்படின்னு எங்களால சொல்லவே முடியல. ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கு ஓகே நம்ம தேடுவோம், கண்டிப்பா பேக் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேடணும். திரும்ப அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் போய் தேடி ஒரு கட்டத்துல பேக் கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு என்னோட மனசு வந்துருச்சு. ஏன்னா நாங்க ஒரு இடம் விடாம கீழே எல்லாம் அந்த ஷீட்டு கடையில எல்லாம் டார்ச் அடிச்சு ஃபுல்லா தேடியும் கூட
பேக் கிடைக்கல. இதுக்கப்புறம் எங்க போயிருக்கோம்? ஏன்னா ஒரு இடம் கூட நாங்க விடல. இதுக்கப்புறம் எங்க போயிருக்கோம்? அவ்வளவுதான், பேக் மிஸ் ஆயிடுச்சு போல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு நாங்க என்ன பண்ணோம், கடைசி எல்லாருமே குடும்பமா போயிட்டு ஒரு இடத்துல நாங்க உட்கார்ந்துட்டு அப்ப நான் ஜன்னல் பக்கம் திரும்பிட்டு நான் இசப்பா கிட்ட பேசினேன். இசப்பா, நாங்க எங்க போறோம்? உங்க சமூகத்துக்கு தானே நாங்க வரோம். எங்ககிட்ட ஏதாவது இசப்பா உங்களுக்கு பிடிக்காத காரியம் இருந்தா எங்களை மன்னிச்சிடுங்க சாமி. ஏன்னா இப்ப வந்து என் மூலமா தான் என்னோட அம்மா வராங்க, என்னோட அக்கா மாமா என் தம்பி எல்லாம் வந்து நான் கூப்பிட்டதுனாலதான் வந்தாங்க. இப்போ ஒரு பழி ஏமாலையும் வரும் இல்லையா? ஏன்னா என் அம்மா அந்த பேக்ல என்ன வச்சிருக்காங்கன்னு பேக் தொலைஞ்ச பிறகுதான் எங்களுக்கே தெரியும். அதை ஏதோ ட்ரெஸ் வச்சிருக்காங்கன்னு நினைச்சோம். ஆனா எல்லா முக்கியமான மொத்த டாக்குமெண்ட்ஸுமே அந்த பேக்ல அம்மா வச்சுன்னு இருந்திருக்காங்க. அவங்களுக்கே வந்து அந்த ஒரு இதை கொண்டு போனோமா அப்படிங்கிற ஒரு நினைவு கூட இல்லாம எல்லாத்தையும் அதுல வச்சிருக்காங்க. அப்ப நான் ஏசப்பா கிட்ட கேட்டேன், ஏசப்பா, செத்து போய் நாத்தடிச்ச அந்த லாசரை எழுப்பின ஏசப்பா நீங்க தானே? அதே ஏசப்பா தானே இன்னைக்கும் இருக்கீங்க? காக்கா கிட்ட போயிட்டு நீங்க சாப்பாடு கொடுத்து அனுப்புனீங்க இல்ல, அதுவும் எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துச்சு இல்ல, அதே ஏசப்பா தானே இன்னைக்கும் நீங்க இருக்கீங்க சுவாமி. ஏசப்பா, நீங்க அற்புதத்தை செய்யுங்க, உங்களால முடியாதது எதுவுமே இல்லை ஏசப்பா, எல்லாமே உங்களால முடியும் சொல்லிட்டு நான் அந்த ஜன்னல் பக்கம் திரும்பிட்டு நான் அழுது ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு அப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்க இப்ப அந்த பேக்கை இங்க கொண்டு வந்து கொடுக்கலன்னா நான் உங்ககிட்ட கோச்சி பேசப்பா, நான் உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். இப்ப வரணும் அந்த பேக். எதேதோ என் மனசுல ஓடுது, அதை தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல இப்ப போடுறதுக்கு உங்களால முடியும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன், எல்லாரும் சைலண்டா உட்காந்துட்டாங்க. எதேதோ ஆப் எல்லாம் இறக்குனாங்க, எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி அது எதேதோ காட்டிட்டு இருந்துச்சு. அந்த சூழ்நிலையை என்னால வந்து சொல்லவே முடியல, அவ்வளவு மன கஷ்டம். அக்கா வந்து ஒரு பக்கம் தம்பியை திட்டுறாங்க, அந்த இடத்துல ஒரு சமாதானமே இல்லாம போயிடுச்சு. அப்போ டக்குன்னு இந்த ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நான் என் ஹஸ்பண்டை பார்த்து சொன்னேன், ஏன்பா கொஞ்சம் அப்படி போயிட்டு வாங்க, அவ்வளவுதான் சொன்னேன். ஏன்பா கொஞ்சம் அப்படி போயிட்டு வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். என் ஹஸ்பண்டும் என் தம்பி எழுந்து போனாங்க, பின்னாடி அக்கா எழுந்து போனாங்க. வித்தின் மினிட்ல அந்த பேக்கை எடுத்துட்டு, அந்த பேக் கொண்டு வரதுக்கு முன்னாடி என் அம்மா சொல்றாங்க உட்காந்துட்டு, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்டை மட்டும் கொடுத்துட்டா போதும் அப்படின்னு. நான் சொன்னேன், அவ்விசுவாசமா பேசாதம்மா, உன் பேக் இப்போ வரும் பாரு. அது எப்படி கடவுள் அந்த வார்த்தையை என் வாயில போட்டாருன்னு தெரியல, இப்போ உன் பேக் வரும் பாருமா அப்படி. அதை சொல்லி கூட முடிக்கல, அக்கா அந்த பேக்கை எடுத்துட்டு வராங்கம்மா, பேக் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. இந்த அற்புதம் என்னால வந்து அந்த சூழ்நிலையில இருந்த எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா முழுசா நாங்க பேக் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனாலும் ஏசப்பா அவரை நோக்கி கூப்பிட்ட யாரையுமே வந்து வெக்கப்பட போக விடுறதே இல்லை. நான் ஏதோ நினைச்சேன், அப்படியே இங்கே இறங்கிடலாமா, திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிடலாமா, அம்மாவுக்கு ஒரு ட்ரெஸ் கூட இல்லையே, என்ன பண்ண போற, எத்தோ தோணுச்சு. அந்த சூழ்நிலை என்னால விவரிக்க முடியல. ஆனாலும் வந்து பேக் கொடுத்து அதுக்கப்புறமா நாங்க சாப்பிட்டு சமாதானத்தோடு போய் அந்த இடத்துல ஜெபம் பண்ணிட்டு மீண்டும் சுகத்தோடு வீடு திரும்ப செய்த தேவனுக்கு கோடி நன்றி. வேற யாரும் சொல்ல விரும்பினா சொல்லலாம். இன்னொரு காரியம் என்னன்னா, அந்த 4 மாவடி போகும்போது திடீர்னு என் கூட நம்ம ஒய்ஃப் கூட வேலை செய்கிற காயத்ரி சிஸ்டர்கள் நானும் வரேன்னா கொஞ்சம் எனக்காக ஜெபம் பண்ணணும் நானும் வந்துச்சுனாங்க. அவங்க ஏற்கனவே லட்சக்கணக்கில் கடன் பட்டுட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. சரி சிஸ்டர் 3000 ரூபாய் கொடுக்கணும், நீங்களும் உங்கள் பொண்ணு வரணும்னா அவங்க உடனே எனக்கு கடன் வாங்கி கொடுத்துட்டாங்க. நான் யோசனை பண்ணடா, ஏற்கனவே கடத்தில் இருக்காங்க, இது காசு வேறு வாங்கணுமே அப்படின்னு சொல்லி, இல்லை நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நானும் நம்ம ஒரு ஆண்டோடைய தொழுதுள்ள இடத்துக்கு போகிறோம், யாருக்காவது ஒரு அற்புதம் நடக்கணும், யாருக்காவது ஒரு சாட்சியாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்தது உண்டு. அப்போ போயிட்டு வந்து வீட்டில எல்லாம் குளிச்சுட்டு மறுநாள் காலையில் இருந்தால் 6 மணிக்கு ஒரு ஃபோன் வருது. காயத்ரி சிஸ்டர் ஃபோன் பண்ணி, ஆனால் நைட்டே ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன், நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, நான் தான் ஃபோன் பண்ணேன். நான் போய் அந்த 4 மாவடியில் அந்த ப்ரேயர் சென்டரில் எனக்கு அநேக கடன் இருக்குது ஆண்டவரே, நான் வந்து ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கிறேன், நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அந்த லோன் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். நான் வீட்டில் வந்து பார்த்தா எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார், லோன் வந்துருச்சு, அந்த கடனெல்லாம் நம்ம அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் என்று சொல்லி அவங்க சொல்லி, ஆனால் ரொம்ப நன்றி, என்னை கூட்டு போகிறதுக்காக ரொம்ப நன்றி, நான் போய் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர்களுடைய கஷ்டத்தை நான் மாற்றிட்டார் என்று சொல்லி அவங்க சாட்சியாக சொன்னாங்க. ஒருவேளை இன்னைக்கு வருவாங்கன்னு நினைச்சேன், அவங்க டூட்டினால வரலன்னு நினைக்கிறேன். எனவே ஆண்டவர் நம்முடைய திருச்சபையில
அநேக நன்மையான காரியங்கள் செய்யலாம். சிஸ்டர் கூட சொன்னாங்க, அதுல வந்து எல்லாத்தையும் வச்சிருந்தாங்க, தொலைஞ்சிச்சு. 1வது கவுண்டர் இருந்து 7வது கவுண்டர் வரைக்கும் தேடணும், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்சோம். நானும் சண்டையை உட்காந்துட்டு ஆயிரம் வந்து ஒன்றும் கவலைப்படாமா, அது கண்டிப்பா கிடைக்கும், நான் போய் இறங்கிறதுக்குள்ள அது கிடைச்சிடும்னு சொன்னோம். நைட்டு 10 மணிக்கு எல்லாரும் படுகிறதுக்கு முன்பாக அந்த பேக் கிடைச்சு. அந்த அந்த சந்தோஷம் நமக்கு மட்டும் இல்லை, குடும்பத்தாருக்கு மட்டும் இல்லை, அந்த ட்ரெயின்ல இருந்த எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அதான் ஆண்டவரை நம்பி நாம் தொழுது கொள்ளும் போது ஆண்டவர் நன்மையான காரியங்கள் செய்கிறார்கள். எனவே இந்த நாளில் கூட நாம் உபவாசத்தோடு அநேக காரியங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர் அந்த ஜெபங்களை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்ய போகிறார். இப்பொழுது ஆண்டவருடைய வாசிக்குள்ளாய் நாம் கடந்து போக போகிறோம். இந்த உபவாச ஆராதனைக்கு யாரை அழைக்கலாம் என்று சொல்லி யோசித்த பொழுது என்னுடைய மனதில் வந்தது அருமையான திருவண்ணாமலையிலே ஆண்டோடைய ஊழியத்தை செய்து வருகிற அருமையான ஊழியக்காரர் அருமையான மார்ட்டின் அண்ணா அவர்கள் தான் என்னுடைய ஞாபகத்தில் வந்தது. உடனே அண்ணே இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வீக் வந்துருங்க சொன்னா கண்டிப்பா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த நாளிலே வந்திருக்கின்றார்கள். அவருக்கும் அநேக பலவீனங்கள், விபத்துல மாற்றி பலவனை மாற்றி ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்து மீண்டும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் ஆண்டவர் அவரை பலப்படுத்திருக்கிறார். அவருக்காக அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க கனப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி அவரை நாம் இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள முடியாது. தூயவன் கையில் களிமண்ணா அனுதினமோ அழைத்திடுமே. தூயவன் கையில் களிமண்ணா அனுதினமோ அழைத்திடுமே. வசனம் யானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. வசனம் யானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. சத்தமா உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். ஆமென். 7 மாதத்துக்கு பிறகு உங்களை எல்லாம் பார்க்க தேவன் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். கடந்த நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் இங்கே வந்திருந்தேன். அதுக்கு பிறகு நான் வரவில்லை. கர்த்தர் மறுபடியும் உங்களை எல்லாம் பார்க்க பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். போதகர் ஐயா அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அதே போல சபையினுடைய எல்லா விருந்தினர்களுக்காகவும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் சமாதானத்தை சொல்லுகிறேன். இயேசு நல்லவர். ஆமென். இந்த நாளில் நான் சேலத்தில் இருக்க வேண்டியது, சேலத்தில் தான் நான் புக் பண்ணாங்க. கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு சொல்லி எல்லாம் வந்து சேலத்தில் சொன்னாங்க. ஆனால் ஐயாவுடைய பேச்சை எங்களை கட்ட முடியல. நாங்கள் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் நான் சேலத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். இயேசு இந்த நாளில் உங்கள் மத்தியில் கொண்டு வந்து நிற்க வைத்த கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். எல்லாரும் எழுந்திரிக்கலாமா? எல்லாரும் எழுந்திரிக்கலாமா? வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். எல்லாரும் பைபிளை கையில் வச்சுட்டு பைபிள் கையை எடுத்துக்கிட்டு வெளிப்படுத்தின விசேஷம் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள கையை பிடிச்சி தூக்கி எந்திரிக்கலாம். தோத்திரம் பைபிள் எடுத்துக்கிட்டே எந்திரிக்கலாமா? பின்னாடி அம்மா எல்லாம் எந்திரிச்சு நின்று வேத வசனங்களை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். 8வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம்.
வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டவனாகி இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கடைசி 3 வசனங்களை சேர்ந்து வாசிக்க போகிறோம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது. அந்த வசனத்தை மேல எல்லாம் கை வச்சு ஜெபம் பண்ணலாமா? இதோ திறந்த வாசலை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறார், அதை ஒருவனும் பூட்ட முடியாது. இயேசுவின் நாமத்தினால் அதை ஒருவரும் பூட்ட முடியாது. இயேசுவின் நாமத்தினால் இதோ திறந்த வாசல், எங்க சபைக்கு திறந்த வாசல், ஆண்டவரே எங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு திறந்த வாசல், இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ளுகிற திறந்த வாசல், இழந்து போன எல்லா சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற திறந்த வாசல், இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு வந்திருக்கிற எங்க திருச்சபை பிள்ளைகள் மேல அந்த திறந்த வாசலை கர்த்தர் இன்றைக்கு கட்டவிழ்ப்பீராக. ஆண்டவரே உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாதுன்னு சொன்னீங்களே. ஆண்டவரை ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்குகிற தெய்வமே, இன்றைக்கு ஆண்டவரே உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற என்ன தடைகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு இப்போது தடைகள் விலகுவதாக. இப்போது தடைகளை அப்புறப்படுத்துகிற தெய்வம், இப்போது தடைகளை மாற்றி அமைக்கிற தெய்வம், இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு உடைய வல்லமை இறங்கி வருவதற்காக நன்றி. ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே உடைய வல்லமை விளங்க பண்ணுகிற உடைய வல்லமை, இயேசுவின் நாமத்தினால் தடைகளை தகர்க்கிற வாசல், ஆண்டவரே கட்டுகளை அவிழ்க்கிற உடைய வல்லமை, அற்புதம் செய்கிற உடைய வல்லமை, அதிசயங்களை செய்கிற உடைய வல்லமை இப்போது இந்த சரீரத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுடைய சரீரத்தில் இறங்கி வருவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே பழைய பலன் பெற்றுக்கொள்ள கூடாதபடி, ஆண்டவரே பழைய பலத்துக்குள் நிற்க கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா சோர்வுகளும் அசதிகளும் இன்றைக்கு இப்போது உடைய தூதர்கள் இறங்கி இப்போது பலப்படுத்துவதற்காக இயேசுவின் நாமத்தினாலே இழந்து போன ஜெப அபிஷேகம், இழந்து போன ஆவிக்குரிய நிலைமை, ஆண்டவரே மறுபடியும் எழும்ப முடியாத தத்தளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகள் மேல ஆண்டவரே உடைய அதிகாரத்தை சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவின் மேல் இருக்கிற அதிகாரத்தை ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகள் மேல் இறங்கி வருவதற்காக நன்றி. அற்புதங்கள் நடக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லாமே. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி அது மேல வசனம், உன் கிரியைகளை மைக்கிலே வாசிக்கலாம். உன் கிரியைகளை டிஸ்பிளேல கூட போட்டுருங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். என் கிரியைகள் எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்குள்ள வாழ்கிற நான் அவரோட கூட நான் கிரியை செய்கிறேனா? அவருடைய கிரியைகள் என் வாழ்க்கையில எப்படி இருக்கிறது? ஆண்டவர் என் வாழ்க்கையில இருந்து எப்படி கிரியை செய்கிறார்? எல்லாம் என்னை கவனிங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்வதற்கு நான் இடம் கொடுக்கிறேனா? கடைசி காலத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது என்ன பண்ணாங்க? இயேசுவே சீக்கிரம் பூமியில வரப்போகிறார். அவர் ஆட்டுக்குட்டியா வரப்போறது இல்ல, அவர் ரட்சகரா வரப்போகிறது இல்ல, மீட்பரா வரப்போகிறது இல்ல. அவர் எப்படிப்பட்டவராய் வரப்போகிறார் என்றால் ராஜாதி ராஜனாய் வரப்போகிறார். அவர் எப்படி வரப்போகிறார் என்றால் அவர் ராஜாவாய் வரப்போகிறார், ரட்சகராய் வரப்போகிறார், மீட்பராய் வரப்போகிறார், என்னை எடுத்துக்கொண்டு போவதற்காக வரப்போகிறார், என் மணவாளனாய் வரப்போகிறார். அவர் வரப்போவதற்காகத்தான் இந்த சபையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துவதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க சபையில எப்படி கிரியை செய்றீங்க? வாசிக்கலாமா? 12 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகள். அப்பா செய்கிற ஊழியங்கள் பிள்ளைக்கு இல்ல. நான் சபைக்குள்ள உட்கார்ந்து என்ன செய்யறேன்?
சபைக்குள்ள உட்கார்ந்து எப்படி இருக்கிற? சபைக்குள்ள உட்கார்ந்து இருந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கிறதா? சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற சில இடத்துல சிசிடி கேமரா இருக்குது, ஆனா கர்த்தருடைய கண்கள் அந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறது. இந்த சிசிடி கூட உடைச்சா அது உடைஞ்சு போயிடும், ஒண்ணும் இல்லாம போயிடும். ஆனா கர்த்தருடைய கண்கள் இந்த இடத்துல ஒவ்வொரு காரியத்தையும் என்ன பண்ணுங்க, எழுதி கொண்டே இருக்கிறது. ஏதோ வந்தோம் இருந்தோம், பாட்டு பாடின, சாப்பிட்டோம், காணிக்கப்பட்ட, தசம கொடுத்தோம், அப்படியே போயிட்டோம் என்பதற்காக இல்ல. கர்த்தருடைய கண்கள் இந்த இடத்துல உலாவி கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை இந்த இடத்துல பார்த்து கொண்டே இருக்கிறது. அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அவரோட கூட வருகிறது. எப்படி நான் கிரியை செய்கிறேன், என்னுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? விசுவாசம் இல்லாத கிரியைகள் செத்தது. நான் எப்படி ஆண்டவர் மேல சொன்னாங்க, சாட்சி சொன்னாங்க, ஆண்டவர் நம்பிட்டேன், அவர் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வாரு, அறகுற விசுவாசத்தோட இருக்காதமா, ஆண்டவரை நம்பு, ஆண்டவரை நம்பு அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தை அதிகாரம் உள்ளது. அந்த வார்த்தை அதிகாரத்தோட இருக்கிறதுனாலதான் அந்த இடத்துல எல்லாருக்கும் விசுவாசம் போனாலும் இந்த ட்ரெயின்ல கிடைக்குமா? எத்தனை திருடன் இருந்திருப்பான், எத்தனை நல்ல பேர் இருப்பாங்க, எத்தனை பேர் கெட்டவங்க இருந்திருப்பாங்க, ஆனாலும் அந்த விசுவாசம் என்ன பண்ணுங்க, கர்த்தர் கிரியை செய்தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்குள்ள கிரியை செய்கிற விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறதா? உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தனா எந்த பலத்துல இருக்கிறேன்? நான் ஆண்டவருடைய பலத்துல இருக்கிறேனா, இல்ல உலகத்தை சார்ந்திருக்கிற பலத்துல இருக்கிறேனா? ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்க விரும்புகிறேனா, இல்ல உலகத்துல இருக்கிற பணத்தையோ பொருளையோ அதிகாரத்திலையோ நான் இருக்க விரும்புகிறேனா? இன்னைக்கு எது மேல அதிக நம்பிக்கை வச்சிருக்கிறேன்? என் பலத்தை எது மேல சார்ந்து இருக்கிறேன்? எந்த எதிர்பார்ப்பு இருக்குது? என்னுடைய படிப்போ, என்னுடைய திறமைகளோ, என்னுடைய ஞானமோ, என்னுடைய அறிவோ எதை மேல இன்னைக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களோ அவ்வளவு பேர் இன்னைக்கு தோத்து போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. தேவன் பேர்ல நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் என்ன பண்ணுங்க, சாதிக்கிறவங்களா இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய நேரத்துல சர்ச்சில் சொல்ற வார்த்தைகளை சபையில என்ன பண்றாங்க, இந்த காதுல வாங்கி இல்ல விட முடியாதுங்க, நம்ம என்ன சொல்லிக்கலாம், இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு போறோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்க இருதயத்துக்குள்ள போய்கிட்டு தான் இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா, போன வார்த்தைகள் அப்படியே கடந்து போவதற்காக இல்ல. நீங்க வேணா நீங்க சொல்லிக்கலாம், என்னட்டு இல்ல எனக்கு தெரியாது, இது சொல்லப்படல, சபையில பேசப்படல, சபையில எங்களுக்காக அறிவிப்பு வரல அப்படி நீங்க சொல்லலாம். அதே வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன், ஆமா காதுள்ளவங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த இடத்துல யாரும் காது கேட்காதவர்கள் இல்ல, எல்லாருடைய காதுகளும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. அப்ப இந்த போற வசனம் என் காதுக்குள்ளதான் இருக்கிறது, உள்ளுக்குள்ளதான் அந்த வார்த்தை இருக்கிறது. நான் படிக்கிற வார்த்தை, கேட்கிற வார்த்தை, நான் பேசுகிற வார்த்தை எனக்குள்ளதான் இருக்கிறது. அந்த வசனம் கடைசி நாட்கள் நியாயம் தீர்க்க வரும். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு தவறான காரியங்கள், தவறான பேசிட்டேன், தவறா என்ன பண்ணுங்க, மொபைல் பார்த்துட்டேன், தவறான காரியங்கள் செஞ்சுட்டேன் அப்படின்னாக்கா, இந்த கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த வேதாகமம் எனக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த வசனம் என் இருதயத்திலிருந்து வெளிப்படுத்துகிறது. யார் ஒருவர் வசனத்தை கேட்டு நடக்கலையோ, யார் ஒருவர் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படியிலையோ, எக்கால ஊதும். லாஸ்ட் டேல என்ன பண்ணுங்க, சீக்கிரம் வரப்போகிறாரு. சீக்கிரம் வரப்போகிற நாட்கள்ல எக்காலம் ஊதும். அப்ப ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, கேட்காத காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்திடுவாரு. நீ இப்படியே சபையில அப்படியே உட்கார்ந்துருந்தியா, சபையில வந்து தூங்குறியா, அப்படியே தூங்கிக்கிட்டே இரு. என்ன பண்ணுங்க, ஆண்டவர் காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்திடுவாரு, எக்கால சத்தம் கேட்காது. எதுக்கு சபை அப்படின்னாக்க, இன்னைக்கு நானு சபையில கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படிச்சு நடக்கக்கூடிய மனுஷனாய் மாற வேண்டும் என்பதற்காக தான் திருச்சபை. சொல்லாமே சொல்லாமே. உங்களுக்கும் வேற வேலை இல்லாம, எங்களுக்கும் வேற வேலை இல்லாம, உங்களுக்கும் வேற வேலை இல்லாம கிடையாது. நம்மளை கர்த்தர் எதுக்கு கொண்டு வந்திருக்கிறான்னாக்கா, இங்க உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல சபைக்குள்ள என்னை உருவாக்க ஆயத்தப்படுத்திருக்கிறார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டு வந்தபடி, நான் வாரத்துல 168 மணி நேரம், வாரத்துல
168 மணி நேரத்துல 2.5 மணி நேரம் தான் ஆராதனை. 2.5 மணி நேரம் ஆராதனைக்கு என்ன பண்ணுங்க, 9 மணிக்கு ஆலய ஆராதனை. ஆனா எத்தனை மணிக்கு நான் உள்ள வரேன்? 9:30 வரேன், 9:40 வரேன், 9:50 வரேன். இப்பதான் நான் ஒரு 4 பேர் வந்திருக்கிறாங்க. இப்பதான் 4 பேர் உள்ள வந்திருக்கிறோம். அப்படின்னாக்கா எதுக்கு வந்திருக்கிறேன்? நீங்க வந்து இங்க இருந்து உங்களுக்கு ட்ரெயின் புக் பண்ணிருக்காங்க. ட்ரெயின் புக் பண்ணிருக்கும் போது அந்த ட்ரெயின் வர்ற நேரத்துல 9 மணிக்கு ட்ரெயின் வரும் அப்படின்னாக்கா 8:50க்கோ இல்லைனாக்கா 8:45க்கோ நாங்க நிக்கணும், அந்த பிளாட்ஃபார்ம்ல நிக்கணும், இல்லைன்னா போயிடும். அதே மாதிரிதான் சபையும். எப்படி இருக்கிற சபைக்குள்ளார நான் என் வாட்ல மாமியார் வீட்டுக்கு போற மாதிரிலாம் சபை கிடையாது. என் வாட்ல என் இஷ்டத்தை இருக்கிறதுக்காக சபையில கட்டுப்பாடு. சபையில இப்படிதான் இருக்க வேண்டும், இப்படிதான் நடக்க வேண்டும். இன்னைக்கு வந்து நீங்க பஸ்ல போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம், நம்ம வேலூர்ல இருந்து சென்னைக்கு நம்ம பஸ்ல போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம், அப்படியே வாட்டர் கேன் எடுத்து தண்ணி குடிச்சு அப்படியே என்ன பண்ணுங்க, வண்டி விட்டு கீழே இருக்குமா? ஆனா இறங்குறோம் மேல ஏறுறோம், இறங்குறோம் மேல ஏறுறோம். என்னத்துக்கு சர்ச்சுக்கு வரோம்? இங்க வந்து உட்கார்ந்து கர்த்தருடைய பிரசன்னத்துல ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல கர்த்தருடைய சமூகத்துல பரிசுத்தத்துக்காக அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆனா என்ன பண்றோம்? அசதியா இருக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன், கர்த்தருக்கு முன்பதாக வந்திருக்கிற நானு எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்கிறேன்? ஏன் என் வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பார்க்க முடியல? இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது. ஆண்டவர் திறப்பார் என்றால் அதை ஒருவனும் பூட்டவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லாமே. வேதாகமத்துல ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பலவிதமான வாசல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க நெகேமியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 48 வாசல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது என்ன பண்ணுங்க, அந்த இடத்துல ஏதேன் தோட்டத்துல அவங்க 2 பேரும் வெளியே துரத்தி என்ன பண்ணாங்க, அந்த வாசலை அடைத்தார்களாம். கடைசி நாட்கள்ல ஆலயம் என்கிற வாசல் என்ன பண்ணாங்க, அடைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி வேதாகமத்துல என்ன பண்ணுங்க, பலவிதமான வாசல்கள். தாவீதுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுங்க, கொலு மண்டபத்துக்குள்ள போகும்போது என்ன பண்ணுங்க, ஒளிமுக வாசல். ஒளிமுக வாசலுக்கு போகும்போது அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை ஜனங்கள் என்ன பண்ணுங்க, எதையெல்லாம் கேட்கிறாங்களோ ஒளிமுக வாசல் வந்திருக்கிறவர்களுக்கு எல்லா நன்மைகளை கொடுத்து அனுப்புகிறதான் அந்த ஒளிமுக வாசல். எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணுங்க, கொலு மண்டபத்துல போயிட்டு என்ன பண்ணுங்க, ராஜா கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு உதவி வேணும்னு சொல்லி கேட்ட உடனே அந்த இடத்துல செங்கோல் நீட்டப்படுகிறது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுங்க, கொலு மண்டபத்தினுடைய வாசலுக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய காலங்கள். நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுங்க, ஒளிமுக வாசல்ல ஆண்டவர்கிட்ட இருந்து வர வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய வாசல் நமக்காக திறக்கப்படுவதாக. சொல்லுங்க ஆமென் சொல்லாமே. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது. திறக்கப்பட்ட வாசல், அடைக்கப்படுகிற வாசல். நம்முடைய வேதாகமத்துல 2 காரியங்களை சொல்லி என்ன பண்ணுங்க, நம்ம ஜெபிக்க போறோம். அடைப்பட்ட வாசல், யாருக்கு வாசல் அடைக்கப்படும், யாருக்கு வாசல் திறக்கப்படும். இன்னைக்கு நம்முடைய வாசல் திறக்கப்பட்டிருக்கிறதா இல்லைன்னா அடைக்கப்பட்டிருக்கிறதா? அடைக்கப்பட்ட வாசல் ஒருவரும் திறக்கவே முடியாது. வெளிப்படுத்தல் ஏசாயா 45ஆம் அதிகாரம், ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை நான் உன்னை அழைச்சிருக்கிறேன். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் நானே. ஒரு ஆமென் சொல்லாமே. நம்மளை அழைத்தவர் உங்க அப்பா இல்ல, உங்களை தெரிந்து கொண்டவர் உங்க அம்மா இல்ல, உங்களை அழைத்து கொண்டு வந்தவர் உங்க ஊழியக்காரர் இல்ல, தேவனாகிய கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். சொல்லுங்கய்யா. என்னை அழைச்சவர் யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து உள்ள கொண்டு வந்து உட்கார வைக்கல, யாரோ ஒருத்தர் சுவிசேஷம் சொல்லி இந்த சபைக்குள்ள கொண்டு வந்து உட்கார வைக்கல, யாரோ உங்களுக்காக விடுதலை செய்யல. இயேசு உங்களுக்காக உங்களை அழைத்து பெயர் சொல்லி அழைத்து தெரிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் நானே. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை.
வாசிங்க. வெண்கல கதவுகளை வெண்கல எனக்கு முன்னாடி இருக்கிற வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்துல உங்க வாழ்க்கையில் இருக்கிற எது பெற்றுக்கொள்ள கூடாது இருக்கிற எல்லா அந்தரங்கத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை கர்த்தர் வெளியரங்கமாய் தருவாராக. வெண்கல கதவுகள், வெண்கலத்தை உடைக்க முடியாது. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறிக்கிற ஆண்டவர். என் மேல வச்சிருக்கிற அபிஷேகம் சாதாரணம் இல்ல, என் மேல வச்சிருக்கிற தரிசனம் சாதாரணம் அல்ல, என் மேல வச்சிருக்கிற தேவ திட்டம் சாதாரணமல்ல. கர்த்தர் யாருக்கு வாசல்களை திறப்பார்? சில காரியங்களை வேகமா வேதத்திலிருந்து பார்க்க போறோம். யாருக்கு வாசல்களை திறப்பார்? சங்கீதம் 105, சங்கீதம் 105 17, 18, 19, 20. சங்கீதம். அவர்களுக்கு முன்பதாக யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் புடமிடப்பட்டது. யோசேப்பு 13 வருஷ காலங்கள் சிறைச்சாலையில் அனுபவங்கள். 17 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் என்ன பண்ணாங்க? யோசேப்பினுடைய வாழ்க்கை சிறைச்சாலையில் இருக்கிற அனுபவம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மனுஷன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவ மனுஷனா இருந்தாங்க. 37ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிக்கும் போதும், அது 13, 14, 15 வசனங்களை வாசிக்கும் போதும், ஆதியாகமம் புஸ்தகம், ஆதியாகமும் அது 37ஆம் அதிகாரத்துல யோசேப்பினுடைய என்ன பண்ணாங்க? அரிக்கட்டுகள் உயர்ந்திருந்தது. அதுதான் யாக்கோபுக்கு யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள். யோசேப்புடைய அரிக்கட்டுகள் உயர்ந்திருந்தது. அவருடைய சகோதரருடைய 11 பேருடைய அரிக்கட்டுகளும் என்ன பண்ணுங்க? தாழ்ந்திருந்தது. அப்படின்னு சொன்ன உடனே யோசேப்புக்கு ஒரு பெயர் வச்சாங்க, சொப்பனக்காரன் என்ற பெயர் வச்சாங்க. சொப்பனக்காரன் என்ற பெயர் வச்சு யோசேப்பு இவனுடைய தரிசனங்கள் எப்படி நிறைவேறும், இவன் தரிசனங்கள் எப்படி நிறைவேற்றப்பட முடியும் சொல்லி யோசேப்பை என்ன பண்ணாங்க? குழிக்குள்ள போட்டாங்க. அதுக்கப்புறம் குழிக்குள்ள வெளியே எடுத்து இஸ்மவேலட்ட வித்தாங்க. இஸ்மவேலட்ட வித்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? பார்வோனுடைய அரண்மனையில விற்று போட்டாங்க. பார்வோன் அரண்மனையில கொஞ்ச நாள் என்ன பண்ணாங்க? காத்திருந்தாங்க. அதுக்கு பிறகு யோசேப்பு செய்யாத தவறை கொண்டு போயிட்டு சிறைச்சாலைக்குள்ள போட்டாங்க. சிறைச்சாலைக்குள்ள போட்டாங்க. அதால பாதாளத்துக்குள்ள போட்டாங்க. என்ன பண்ணுங்க? வெளியே வர முடியாத அளவிற்கு என்ன பண்ணுங்க? யோசேப்பினுடைய வாழ்க்கை மிகவும் நெருக்கப்பட்ட நேரத்துல 41ஆம் அதிகாரம் 14வது வசனம், ஆதியாகமம் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. அழைப்பித்தான். காவல் கிடங்குல இருந்த இடத்துல யோசேப்பை அழைத்து ராஜாவுக்கு முன்பதாக நிற்க வைக்கிற ஒரு வல்லமை. உங்களையும் என்னையும் அப்படிதான் கர்த்தர் உயர்த்தி வைப்பார். இன்னைக்கு வாழ்க்கை சிறைப்பட்டதை போல இருக்கலாம், என் வாழ்க்கை சிறைப்பட்ட அனுபவம் போல இருக்கலாம், என் வாழ்க்கை நெருக்கப்பட்ட வாழ்க்கையை போல இருக்கலாம், அடுத்தது என் வாழ்க்கையில என்ன செய்ய போறது தெரியாம தத்தளி போல இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், யாரை கர்த்தர் அழைத்திருக்கிறாரோ, யார் மேல் அவருடைய அபிஷேகம் இருக்கிறதோ, யாரை கர்த்தர் முன் குறித்திருக்கிறாரோ அவர்களை பிசாசு காட்டவும் முடியாது, சிறைச்சாலை கொண்டு போய் வைக்கவும் முடியாது. ஒரு ஆமென் சொல்லாமே. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது, உங்களையும் என்னையும் கர்த்தர் எதுக்கு தெரியுமா அழைச்சிருக்கிறாரு? உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்ததற்கான நோக்கம் என்ன தெரியுமா? உங்களையும் என்னையும் அழைத்ததற்காக இந்த உலகத்துல என்ன பண்ணுங்க? நான் ஒரு பெரிய மில்லியனரா ஆகணும், இந்த உலகத்துல ஒரு பெரிய டானா மாறணும், இந்த உலகத்துல நான் ஒரு பெரிய எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர் ஆகணும். அதுக்காக கர்த்தர் அழைச்சிருந்தாலும் என் மேல வச்சிருக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? வாசிங்க 4:19. என் பின்னே வாருங்கள். மனுஷரை பிடிக்கிறவங்கள மாத்துறதுக்காக தான் கர்த்தர் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. மனுஷரை பிடிக்கிறதற்காக தான் கர்த்தர்களை அழைச்சிருக்கிறார். மனுஷனை பிடிப்பதற்காக வந்த உங்களை என்னையும் சிறைச்சாலை கட்ட முடியாது. உங்களையும் என்னையும் சிறைச்சாலையினுடைய அனுபவங்கள் என்ன பண்ணுங்க? அடக்கி வைக்க முடியாது. உங்களையும் என்னையும் எந்த சத்துருவும் கட்ட முடியாது. நான் கட்டப்பட்டு வந்திருக்கிறேன். பல நேரத்தில் நம்ம விசுவாசிகள் சொல்ற வார்த்தைகள் என்ன தெரியுமா? நான் போராடுறேன் பாஸ்டர், பிரச்சனையோட இருக்கிறேன் பாஸ்டர், கண்ணீரோட இருக்கிறேன் பாஸ்டர், கவலையோட இருக்கிறேன் பாஸ்டர். ஏன் பாஸ்டர்?
பல நேரத்துல நம்ம விசுவாசிகள் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நான் என் குடும்பமே கட்டப்பட்டிருக்கிறோம் பில்லி சூனியத்துல. நான் சொல்றேன், யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரமும் இல்ல, இஸ்ரவேலுக்கு குறி சொல்றதுல நல்லா தெரிஞ்சிருக்கிறோமே, அப்புறம் எப்படி பாஸ்டர் பிசாசு கட்டுவான்? யோசிச்சு பாருங்களேன். வசனம் சொல்லுகிறது, நான் என்ன எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? மனுஷனை பிடிக்க போகும்போது பிசாசு என்னை தொடவே முடியாது. ஆத்துமா ஆதாயம் செய்ய போகும்போது என்ன எந்த சத்துருவும் என்ன பண்ணுங்க கை வைக்கவே முடியாது. ஏன் தெரியுமா சத்துரு கைய வைக்கிறான்? நீங்க வெளியே போயிட்டு இயேசுவுக்காக ஊழியர் செய்யாதனாலதான் பிசாசு வந்து கட்டுறான். மந்திரம் வருது, பில்லி சூனியம் வருது, சாபம் வருது. இதே எழுப்பி கர்த்தருக்காக நீங்க ஊழியர் செஞ்சு பாருங்க, சாத்தானை தொடவும் முடியாது, கை வைக்கவும் முடியாது. இன்னைக்கு ஏன் தெரியல, மத்தவங்க தேடி ஓடுறோம். ஐயா எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க, ஐயா எங்களுக்காக என் குடும்பத்துல ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம், ஒரே கண்ணீரோடு இருக்கிறோம். காரணம் ஏன்? நான் ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய வேலையை நான் செய்யாததுனாலதான் பிசாசு என்ன பண்றாங்க? கட்டி வச்சிருக்கிறோம், அடைச்சு வச்சிருக்கிறோம், திறக்க முடியல. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். தம்பி இங்க வாயா, இங்க வந்து 24 16 24. அவன் இப்படிப்பட்ட கட்டளையை கேட்டு அவர்களை உள்காவல அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்திலே மாட்டி வைத்து நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஆமா பவுலும் சீலாவும் எப்படி தெரியுமா துதிச்சுப்பா? தொழு மரத்துல ஒரு கால் என்ன பண்ணாங்க? மரத்துல கட்டிட்டாங்க, ஒரு கால் அந்தரங்கத்துல தொங்குது. ஒரு கை என்ன பண்ணாங்க? ஒரு கால் ஒரு கை, இடது கை இடது கால், வலது கை இடது கால் என்ன பண்ணாங்க? தொழு மரத்துல கட்டி வச்சுட்டாங்க. இப்படி அந்தரங்கத்துல தொங்கிட்டு இருக்கிறாங்க. தொங்கிட்டு இருக்கிற இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க? பாட்டு பாடுறாங்க. ஐயா பாட்டு பாடுறாங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்தை சத்ரு கட்டினாலும் கர்த்தர் இறங்கி கட்ட விடுப்பார். அந்த இடத்துல தொழு மரத்துல கட்டி வச்சு ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க? குதிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க. இந்த வலது கை இருக்கிறது, இடது கை இருக்குல்ல, வலது கை இருக்குல்ல, ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க? பாட்டு அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க? பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. தொழு மரத்துல என் வலிய பார்க்கல, வேதனையை பார்க்கல, ஐயோ நான் சிறைச்சாலையில் இருக்கிறேனே அந்த சூழ்நிலையை பார்க்கல. அந்த இடத்துல இருந்து தேவனை துதிச்சாங்க. அந்த இடத்துல இருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க. அற்புதம் நடந்துச்சு. இந்த அப்போஸ்தலர் பவுல் யார் தெரியுமா? நீங்க எடுத்து வாசி பாருங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மனுஷன். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த தேவன் எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் தெரியுமா? வாசிங்க 9:15. நீ போய் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிந்து அறிவிப்பதற்காகவும் நான் தெரிந்து கொண்ட பாத்திரத்தை எந்த மனுஷனுக்கு கட்டவே முடியாது. ராமே சொல்லாமே. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனை சாத்தான் கை வைக்கவே முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனை பிசாசு எந்த விதத்திலையும் என்ன பண்ணுங்க? அவன் வேலி அடைக்க முடியாது, கட்டி வைக்க முடியாது. வெண்கல வில்லையும் என்ன பண்ணுங்க? போட்டு கட்டி வச்சு அவனை நசுக்க முடியாது. காரணம் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். அந்த அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தைகள் ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம், 19வது வசனம், 23வது வசனங்கள் வாசிங்க. எல்லாரும் எடுத்துக்கலாமா? டிஸ்பிளேல போட்டுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம், ஒரு நிமிஷம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம், 19வது வசனம், 20வது வசனம், 23வது வசனம் வாசிங்க. புறஜாதியார் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கைகளினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அவ்வளவு சத்தமா? என்ன நல்ல சத்தமா வசிக்கலாமே. கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை அல்லாமல் வேறொன்றையும் செய்ய நான் சொல்ல துணியவில்லை. இப்படி எருசலேம் துவங்கி
இல்லிரிகம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்து வந்தேன். மற்ற ஒருவன் மேலும் அஸ்திபாரத்தின் மேல் அஸ்திபாரம் போடாதபடிக்கு கிறிஸ்துவினுடைய நாமம் சொல்லப்படாத இடங்களிலே சுவிசேஷத்தை அறிவித்து வந்தேன். 23வது வசனம். இப்பொழுது இந்த திசைகளிலே இடம் இல்லாதபடினால் உங்களிடத்துக்கு வரும்படி போதும். பாருங்க, இப்போது இந்த திசைகளிலே இடம் இல்லை. எந்த திசைகளிலே? எருசலேம் துவங்கி இல்லிரிகம் தேசம் வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியங்கள் 10 வருஷ ஊழிய காலங்கள் என்ன பண்ணுங்க, யாருமே ஏற்றுக்கொள்ளவே இல்லை. 9ஆம் அதிகாரத்திலிருந்து 13ஆம் அதிகாரம் வரைக்கும் 10 வருஷங்கள். அந்த 10 வருஷ காலங்கள்ல அப்போஸ்தலனாகிய பவுலை ஊழியக்காரனை அங்கீகரிக்கல. இன்னைக்கு நம்ம ஒரு பாட்டு பாட தெரிஞ்ச உடனே மைக்க குடிச்சு ஊழியக்காரன் சொல்றோம். என்ன பண்ணுங்க, அடங்கி இருக்கல, அடங்கி இருக்க மாட்டேங்கிறோம். என்ன பண்ணுங்க, ஊழியத்துல என்ன பண்ணுங்க, பலவிதமான ஊழியங்க இருக்கிறது. இதை கூட்டணும், பெருக்கணும், எடுத்து வைக்கணும். இன்னைக்கு என்ன எல்லா காரியங்களும் செய்வதற்கு அது ஊழியங்கள். 10 வருஷ காலங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை யாருமே அங்கீகரிக்கல. ஒரு பெரிய படிச்ச கல்விமான், ஞானவான் அப்படி இருந்த இடத்துல என்ன பண்றாங்க, என்ன பண்ணாங்க, கமாலியல் பாதத்துல காத்திருந்து கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை எல்லாரும் அவாய்ட் பண்ணாங்க. கர்த்தர் எழுப்பினார், பயன்படுத்த ஆரம்பிச்சார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழிய காலங்கள் எவ்வளவு தெரியுமா? 11 வருஷ காலத்துல அப்போஸ்தலனாகிய ஊழியத்துல 11 வருஷ காலத்துல கிட்டத்தட்ட 11 நாடுகள் என்ன பண்ணுங்க கடந்து போய் ஊழியம் செஞ்சார். கிட்டத்தட்ட 3 கோடி ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சார். கிட்டத்தட்ட 1000கணக்கான சபைகளை உருவாக்கினார். 1000கணக்கான ஊழியக்காரனை உருவாக்கினார். இவனை கட்ட முடியுமா? சொல்லுங்க. உங்களை என்னை பிசாசு கட்டலாம். இப்படிப்பட்ட மனுஷனை ஏன் கட்ட முடியாது அப்படின்றா, அவன் மேல வச்சிருக்கிற அபிஷேகம், அப்போஸ்தலனாகிய பவுல் மேல வைத்திருக்கிற அபிஷேகம். இப்ப நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணாங்க, ஏசாமி வந்துட்டார், ராஜாதி ராஜனா வந்துட்டார். நம்ம சபையெல்லாம் மேல போயிடுச்சு. மேல போன பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணாங்க, வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறார். அந்த அம்மா வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நம்மளை பார்த்து கேட்கிறார், எங்க வந்த? பார்த்து கேட்கிறார், எங்க வந்த? பரலோகத்துக்கு வந்த. என்னத்த பண்ண? சர்ச்சில உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன், சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். சர்ச்சில வந்து லேட்டா வந்தேன். உனக்கு இந்த இடத்துக்கு அவனுக்கு இடம் இருக்குது? யோசிச்சு பாருங்க. 3 கோடி பேருக்கு சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறார். 1000கணக்கான சபை. கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கிறவங்க ஆடிக்காரு, அந்த காரு, இந்த காரு எல்லாத்துலயும் என்ன பண்றாங்க, போறாங்க. அவர் அப்படி போல நடந்து 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 கிராமங்கள், பட்டணங்கள் என்ன பண்றாங்க, சுவிசேஷத்தை பிரசங்கித்து, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாராம். அல்லேலூயா. 3 கோடி பேருக்கு சுவிசேஷம். இன்னைக்கு லைவ்ல வரல, இன்னைக்கு வந்து யூடியூப்ல வரல, ஃபேஸ்புக்ல வரல, இன்டர்நெட்ல வரல, இன்ஸ்டாகிராம்ல வரல. நேரா என்ன பண்ணுங்க, ஃளைட்ல போய் இறங்கி பிரசங்கம் பண்ணல, நடந்து போய் சுவிசேஷத்தை அறிவித்தார். மரண படுக்கையிலிருந்து வெளியே வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாராம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட மனுஷனை கட்ட முடியுமா? அல்லேலூயா சொல்லுங்களாமே. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம். பேதுருவுக்காக ஒரு பொழுது விடிந்தது. பேதுருவுக்காக ஒரு பொழுது விடிந்தது. பேதுருவையும் சிறைச்சாலைக்குள்ள கட்டி வச்சிருக்கிறாங்க. பேதுருவையும் சிறைச்சேதம் செய்யணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க, விடியற் காலத்துக்காக காத்து இருக்கிறாங்க. விடிஞ்சா அப்போஸ்தலன் பேதுருவை சிறைச்சேதம் பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அங்க இருக்கிற எல்லா தலைவர்களும் காத்து இருக்கிறாங்க. விடிஞ்சா பேதுருவினுடைய தலை சிறைச்சேதம் பண்ணப்படணும். ஏன் அப்படின்னாக்கா 12ஆம் அதிகாரம் அது 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனத்தை வாசிக்கும் போது யாக்கோபினுடைய என்ன பண்ணுங்க, சிறைச்சேதம் பண்ண உடனே இந்த காரியம் யூதர்களுடைய பார்வைக்கு நல்லதாய் கண்டதாம். அதனால இதனுடைய தலைவன் யாரு? இது தலைவன் யாரு? இதை வழிநடத்தி கொண்டு போகிறது யாரு? பேதுரு. இந்த பேதுருவை சிறைச்சாலையில கொண்டு போய் வச்சிட்டோம்னாக்கா, இந்த பேதுருவை சிறைச்சேதம் பண்ணிட்டோம்னாக்கா, அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாது. இயேசுதான் ரட்சகர்னு உலகத்துக்கு சொல்ல முடியாது. இயேசுதான் விடுவிக்கிறன்னு சொல்லவே முடியாதுன்னு சொல்லி இந்த பேதுருவை என்ன பண்ணாங்க, சிறைச்சாலையில கொண்டு போய் வச்சிட்டாங்க. இந்த பேதுருவுக்காக கர்த்தர் ஒரு பொழுதை விடியப்படினார். அபிஷேகம் பண்ணப்பட்ட பேதுரு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பேதுரு, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பேதுருவை என்ன பண்ண
பண்ணுங்க சாத்தான் என்ன பண்ணுங்க தலை எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணா, அவர்கள் கூடி இருந்த ஜெபம், அவங்க கூடினாங்க, ஜெபித்தாங்க, அந்த இடத்தை கர்த்தர் அசைச்சார். 6வது வசனம் 7வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி இருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். இருந்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து, உங்க பாருங்க, நீங்க கர்த்தருக்காக நீங்க எவ்வளவு பிரயாசப்படுறீங்களோ, கர்த்தருக்காக எவ்வளவு நீங்க முயற்சி எடுக்கிறீங்களோ, ஊழியமா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், ஆத்துமா அறுவடையா இருக்கட்டும், நீங்க ஆண்டவருக்காக செய்து கொண்டிருக்கிற, செய்ய போகிற, ஆண்டவருக்காக செய்ய முயற்சி பண்ணுகிற எந்த காரியமா இருந்தாலும் பரலோகம் வந்து உங்களோட கூட நிற்கும். நீங்க ஆண்டவருக்காக செய்து கொண்டிருக்கிற, செய்ய போகிற, இனிமே ஆயத்தப்பட போகிற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் பரலோகம் இறங்கி நிற்கும். பேதுருவுக்காக ஒரு தூதனை கர்த்தர் இறக்கினார். வாசிங்க. அந்த அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு எழுப்பினார். சங்கிலிகள் கையில் இருந்த கழண்டு போனது. பல நேரத்துல நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்காக தன்னை மிஞ்சி செய்கிற காரியத்துல, தன்னுடைய பலத்தை ஆண்டவருக்காக செய்கிற காரியத்துல கர்த்தர் தான கட்டுகளை அவிழ்க்கிறவராய் இருக்கிறார். யாரோ ஒருத்தர் தலையில கை வச்சு சோமானித விடுதலை கிடையாது. நீங்க ஆண்டவருக்காக செய்ய போகிற காரியங்கள், செய்து கொண்டிருக்கிற காரியங்களுக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து ஆண்டவர் விடுதலை தருகிறவராய் இருக்கிறார். நல்ல கைகளை உயர்த்தி விடாம சொல்லாம அல்லேலூயா சொல்லாமே. ஆனா பல நேரத்துல நம்ம எப்படி தெரியுமா இருக்கிறோம்? கட்டுகள் அவிழ்க்கப்பட்டிருந்தாலும், என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் உடைக்கப்பட்டிருந்தாலும், என் வாழ்க்கையில நெருக்கங்களை தாண்டி நான் வந்திருந்தாலும், நான் எப்படி தெரியுமா கனவு போல பார்க்கிறேன். இது ஒரு கனவா இருக்குமோ, இது ஒரு பிரம்மையா இருக்குமோ, இல்ல நானா யோசிக்கிறனோ? இல்லைங்க, நீங்க செய்து கொண்டிருக்கிற காரியத்துல கர்த்தர் இறங்குகிறார். அவர் விடுதலை தருகிறவராய் இருக்கிறார். சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, என் ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும், மனுஷனுக்காக இன்னைக்கு செஞ்சது நாளைக்கு மறந்து போயிருப்பாங்க. செஞ்ச காரியத்தை அவங்க முதுகுல குத்தி திசை திரும்ப நினைவாதபடிக்கு நான் போயிட்டு இருப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி, சரிங்களா, நம்பிக்கை துரோகம் செஞ்ச மாதிரி ஒரு கூட்டங்கள் போய்கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அசைவும் அது பரலோகம் பார்த்து கொண்டே இருக்கும். ஆண்டவருக்காக செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அசைவும் அது கர்த்தருக்கு முன்பதாக கனத்துக்குரியது, கர்த்தருக்கு முன்பதாக மகிமைக்குரியது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேதுருவினுடைய ஊழியத்துல அவர் என்ன பண்ணுங்க, கர்த்தருக்காக என்ன பண்ணுங்க, வைராக்கியமா எழுந்ததுனால காலையில விடிந்த சிறைச்சேதம் பண்ண வேண்டிய இடத்துல என்ன பண்ணுங்க, தேவ தூதனை இறக்கி என்ன பண்ணுங்க, கட்டுகளை அவிழ்த்தாங்க. இப்ப என்ன பண்ணுங்க, கனவு போல காண்பித்து அவர் கீழே இறங்கி வருகிறார். கனவு நினைச்சு அவர் என்ன பண்ணுங்க, முதலாவது காவல், 2வது கேட்டு, 3வது கேட்டு வரும்போது என்ன பண்ணுங்க, கதவுகள் தானாய் திறக்கப்படுகிறது. கதவுகள் தானா. 10வது வசனத்தை வாசிக்கலாமா எல்லாம் சேர்ந்து? முதலாம் காவலையும் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? முதலாம் காவலையும் கடந்து தானா தானா இன்னைக்குதான் என்ன பண்ணுங்க, சென்சார் கேட்டு இன்னைக்குதான் போன உடனே கேட்டு திறக்கும். நம்ம சில நேரத்தெல்லாம் என்ன பண்ணுங்க, இது என்னடா யாராவது கதவை திறந்தாங்க தெரியாது. அன்னைக்கே ஆண்டவர் பேதுருவுக்காக சென்சார் கேட்ட வச்சுட்டாரு. உங்களுக்கும் எனக்கு போகும்போது கதவுகள் திறக்கப்படும். எந்த இடத்துல கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களோ, எந்த பகுதியில நீங்க தடையா நிற்கிறதோ, அதே இடத்துல போய் நின்று பாருங்க. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு முன்பதாக இருக்கிற காரியத்தை கதவுகள் திறக்கப்படும். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்படும். காரணம், ஆண்டவருக்காக நீங்க வைராக்கியம் பாராட்டுற, ஆண்டவருக்காக தன்னுடைய பலத்தை உபயோகப்படுத்துகிற காரியத்துல ஆண்டவர் இறங்கி அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமே. எனக்கு தெரிஞ்ச திருவண்ணாமலை பகுதியில கிராமத்துல இருக்கிற ஒரு ஊழியர், ஒரு வாலிப தம்பி, அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னாக்கா, ஆண்டவருக்குன்னு
வேலைக்கு போன இடத்துல சம்பளம் 3500 ரூபா வந்துச்சு. 3500 ரூபா 750 ரூபா ஆண்டவர் கொடுத்தாங்க. அடுத்த மாசமே அவருக்கு 13500 ரூபா சேலரி ஏறிச்சு. அடுத்த மாசம் என்ன பண்ணுங்க, 3500 ரூபா என்ன பண்ணுங்க தசம பாகமா கொடுத்தாரு. அதுக்கு அடுத்த மாசம் அவருக்கு வந்து 30000 ரூபாய் சம்பளம் ஏறிச்சு. 3 மாசத்துல ஆண்டவருக்காக எவ்வளவு வைராக்கியமா எழும்பினாரோ அதே வைராக்கியத்தோட ஆண்டவர் என்ன பண்ணுங்க 3500 ரூபாய் இருந்த இடத்துல 13500, 13500 இருந்த இடத்துல 35000 ஏறிச்சு. 35000 என்ன பண்ணாங்க, அப்படியே தசமபாகத்தை கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்துல கொடுத்தாங்க. இன்னும் கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ஆனா அதிலே நம்ம கை வைக்கிறோமே, நம்ம எப்படிப்பட்ட ஆளா இருப்போம்? நம்ம சொல்லுங்க. ஆண்டவர் கொடுக்கிற இடத்துலயே நம்ம வந்து கை வைக்கும் போது நம்மள ஆண்டவர் கை வைக்க மாட்டாரு? யோசிச்சு பாருங்க. நமக்காக கதவுகள் திறக்கப்பட்டனாக நீங்க ஆண்டவர் முன்பதாக எப்படி இருக்கிறேன்? ஆண்டவர் எனக்காக கதவுகளை திறக்குகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் அடைக்கிறவர் அல்ல, திறக்கப்படுகிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது, சீக்கிரம் சொல்லி, எனக்கு வந்து இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. இரண்டாவது, யாருக்கு வாசலை அடைப்பான்? யாருக்கு வாசல் அடைக்கப்படும்? யாருக்காக வாசல் திறக்கப்படும்? யாருக்காக வாசல் அடைக்கப்படும்? ஆதியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அந்த இடத்துல 7வது வசனத்திலிருந்து உங்களுக்கு அந்த சம்பவம் நல்லா தெரியும். அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்கப்பட போகிறது. சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்கப்பட போவதற்கு 2 பேர் என்ன பண்ணுங்க, தேவ தூதர்கள் லோத்துவினுடைய வீட்டுக்கு வருவாங்க. லோத்துவினுடைய வீட்டுக்கு வந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஊர் மனுஷர்கள் எல்லாரும், அந்த ஊரார் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, லோத்துவினுடைய வாசல்களை கதவை தட்டுறாங்க. லோத்துவினுடைய வாசல் கதவை தட்டி, உன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிற 2 புருஷர்கள் யாரு, அவர்களை அறியும்படி கொண்டு வா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, லோத்துவை வெளியே கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, லோத்து மேல் மிரட்டுறாங்க, திட்டுறாங்க. அப்ப அவர் லோத்து சொல்றாரு, என்னுடைய வாலிப பிள்ளைகள் 2 பேர் இருக்கிறாங்க, அந்த 2 பிள்ளைகளும் நீ என்ன வேணா செய்து கொள்ளும், எப்படி வேணா அவர்கள் என்ன பண்ணாங்க நடத்தலாம், ஆனா என்னுடைய வீட்டுக்கு நிழலுக்குள்ள வந்திருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளை இவர்களை ஒண்ணும் செய்ய வேண்டாம் சொல்லிட்டு இருக்கும் போது என்ன பண்ணாங்க, அவருடைய கை என்ன பண்ணாங்க, லோத்துவை பிடித்து வெளியே இழுத்து உள்ள இழுத்து என்ன பண்ணாங்க, வாசலை அடைத்தார்கள். வாசலை அடைத்த உடனே அந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவம், இரவு முழுவதும் பகல் எல்லாம் என்ன பண்ணாங்க, தேடி அழுத்து போனார்கள். அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, அழுத்து போனார்கள். 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 7, 8, 9. சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இந்த புருஷரை அறியாத 2 குமார்த்திகள் எனக்கு உண்டு. அவர்களை உங்களிடத்திற்கு வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூரையின் நிழலிலே வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றார். அதற்கு அவர்கள், அப்பாலே போ, பரதேசியாய் வந்த இவனா, பரதேசியாய் வந்த நீயா நியாயம் பேசுகிறாய்? இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கிலும் உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க திட்டினார்கள். அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அட்டைக்கு வீட்டுக்குள் இழுத்துக்கொண்டு கதவை பூட்டி தெருவாசலில் இருந்த சிறியோரும் பெரியோரும் ஆகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள்.